ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்ப்ளெண்டிட் குக்கிங். இன்றைக்கி ஸ்ப்ளெண்டிட் குக்கிங்கில் தக்காளி சாதம் பிரியாணி சுவையில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறவங்களா இருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் நான் அதுக்கு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். பிரியாணி மசாலாவுக்கு இது அளவுகள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் நல்லா மசால் மாதிரி அரைச்சிக்கணும். ஒவ்வொன்றா மிக்ஸி ஜாரில் சேர்த்து, மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. எல்லா பொருட்களையும் அதில் சேர்த்து நம்ம ஒரு பிரியாணி மசால் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தால் போதும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இல்லையா? இப்போ இதுலேயே இஞ்சி பூண்டு விழுது, இதோட அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி நான் காமிக்கிற கப்பில் 1.5 கப் எடுத்திருக்கேன். அளவு 1 கப்புக்கு 2 கப் தண்ணி அளவு. இது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சாப்பாடு. 1 டீஸ்பூன் நெய்யும் இப்போவே சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு வெங்காயம் எடுத்துருந்தோம்ல, அதில் பாதி தான் நம்ம பேஸ்ட் அரைச்சிருக்கோம். பாதி இதில் நீல வாக்கில் கட் பண்ணி இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை வறுத்துக்கோங்க எண்ணெயில். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அதை இதில் சேர்த்துக்கலாம். தீயை மிதமான சூட்டில் வச்சுட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் தக்காளி சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். கடைசியாக கொஞ்சம் சேர்த்துக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மசாலா நல்லா வதங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பொருட்கள்லாம் சேர்க்கணும். ஒரு தக்காளி, பெரிய தக்காளி ஒரு தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா தக்காளி மசியணும், அந்தளவுக்கு வதங்கணும். கொஞ்சம் கல்லுப்பு இதோடையே சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாம் வதங்கி கிடச்சிடும். இதுவும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அரிசி, அதை இதோடு சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி அளந்து சேர்க்கணும். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி அளவு. இப்போ தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா இப்போ சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதை குக்கர் மூடி போடாதீங்க, சாதாரண ஒரு மூடி போட்டு அந்த அரிசி நல்லா ஒரு 80% நல்லா குக் ஆகிற வரைக்கும் அதை கொதிக்க விடணும். இது நல்லா கொதிக்க விடுங்க. குக்கர் லிட்டை நம்ம எடுத்தோடனே போட்டு விசில் விட்டோம்னா சாப்பாடு ரொம்ப வரன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 70லேருந்து 80% சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. இப்போ குக்கரோட மூடி போட்டு விசில் வச்சு மிதமான சூட்டில் ஒரு விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சாதம் குலையும் இல்லை, ரொம்ப வரன்னு இருக்காது, நல்லாயிருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் லெமன் சாறு சேர்த்துருக்கேன். மல்லி இலைகள் மீதி இருக்கிறதையும் நான் சேர்த்துட்டேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. இதை நான் ஒரு ஃபோர்க் வச்சு எல்லா பக்கமும் சாப்பாடு உடையாமல் கிளறி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், பிரியாணியோட சுவையிலேயே தக்காளி சாப்பாடு சூப்பராக செஞ்சாச்சு. இதை ஒரு ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.
இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். Until then, thank you and bye.